ஃபேஸ்புக் ஃபாலோவர் ஒருத்தர் முகமது கஜாலின்னு துபாயிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காப்புல. என்னான்னு பண்ணியிருக்காருன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், தால்ச்சா வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, துபாயில் அதை பார்த்தா நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு இருக்காப்புல. ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா. இப்போ நான் இன்னொரு வீடியோ அவருக்கு அனுப்பி போடுவோம் இன்ஷால்லா. எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. இப்படி தாங்க நம்ம கத்தாரில் லைஃப் ஓடுது. சரி, தால்ச்சா வைக்க போகணும் வந்தாச்சு மச்சான் ரூமுக்கு. வந்ததுக்கப்புறம் அங்கே காய்கறியெல்லாம் வெட்டணும், வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுட்டு காய்கறியெல்லாம் வெட்டி வச்சாச்சு. தேங்காய் திருவி பால் எடுன்னு போனால் அழுவிக்கிட்டே போனான், தேங்காயும் அழுவி போச்சு. நான் வரத்துக்குள்ளே மச்சான் பருப்பு கறிலாம் வேக போட்டு வச்சுட்டான். சரி, தாளிப்பை போட்டுன்னு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் வெட்டி வச்ச கொழுப்பு நல்லா அழகாக வெட்டி வச்சு கொழுப்பு அதையும் தூக்கி போட்டு தாளித்து பச்சை மிளகாவும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தையும் அதில் கொட்டுவோம். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு அதுலேயே நம்ம மிளகாத்தூளையும் கொட்டி வச்சுருக்கோம், அதையும் ஒன்றா கொட்டி நல்லா வதக்கிவிடுவோம் பச்சை வடை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தக்காளி ஒன்றா கொட்டி எண்ணெயிலேயே வதக்குவோம். நல்லா கத்திரிக்காய் மசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிச்சாக்கு கத்திரிக்காய் நல்லா கரையணும், நல்லா கரைய விட்டுருவோம். அது வரையும் வதக்கிட்டு கூடயே உப்பையும் சேர்த்துங்க. அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்க தண்ணி பாலில் நம்ம மசாலா கரைக்கிறோம். 2வது பால் தான் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் ஒரு 15 பேருக்கு வைக்கிறோம். அதுக்காண்டி தான் 3 கரண்டி போடுது. மசாலா பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வேக வச்ச கறியை அதில் கொட்டி ஒரு வதக்கி கிண்டி விடுவோம். இவர் தான் சேலத்தெண்ணெய். இவர் கேட்டாப்புல, என்னென்னா மசாலா தூள்லாம் தண்ணி பால்லே போடுறீங்களே, எண்ணெயில் கொட்டி வதக்க மாட்டீங்களான்ட்டு. எங்கள் ஊரில் இப்படி தாங்க கலந்து போடுவோம், அப்போ தான் கலரு மாறாதுன்னு சொல்லிவிட்டு வெட்டி வச்ச காய்கறியும் போட்டாச்சு. அதில் என்னென்னா உருளைக்கிழங்கு கேரட்டு வாழைக்காய் அதையும் கொட்டி ஒரு கிண்டி விட்டு கரைச்சி வச்சோம்ல மசாலா பால் அதையும் தூக்கி ஊற்றி தலையில் ஒரு கொதியை விட்டோம்னா பச்சை வடையெல்லாம் போய் காய்கறி முக்கால் வெக்கடு வந்துடும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச மாங்காயவே அதில் சேர்த்துக்குவோம். மாங்காய் இப்போ தான் சேர்க்கணும், ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா கரைஞ்சி போயிடும், ஆளுக்கு ஒன்றா எடுக்க முடியாது. ஏற்கனவே 2 மாங்காயில் அரை மாங்காய் தான் இருக்குது, 1.5 மாங்காய் தின்னுட்டானோ பிள்ளை தாச்சி மாதிரி. கரைச்சி வச்ச புளியும் அதோடு ஊற்றி ஒரு கொதி விடுவோம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, புளி ஊற்றினா கடுத்து போயிடும். வேக வச்ச பருப்பில் மொதப்பால் கலந்து வச்சுருந்தோம், அதையும் தூக்கி ஊற்றி புதினா மட்டும்தான் அதையும் தூக்கி போட்டு ஒரு கிண்டுனா தாளிச்சா அப்படியே சிரிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஐயோ ஐயோ.